ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வந்து மேட்ச் பாயிண்ட்டோட எபிசோட் 4 போடலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் கதை புரியும். இப்போ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சன்னோட அப்பாவும் பேயோட அப்பாவும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அக்ரிமெண்ட்னா வந்து யாரோட பையன் வந்து டென்னிஸ் மேட்ச்சில் தோக்குறாங்களோ அவங்களோட வீட்டில் இருக்க கடையை வந்து இழுத்து மூடுற மாதிரி அந்த அக்ரிமெண்ட்டை வந்து எழுதி அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சைன் போடுறாங்க. சைன் போட்டுட்டு இருக்கும்போது வந்து சன்னோட அப்பா வந்து, நீ பாட்டுக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட்டை மீறி எதுவும் பண்ணிடாத, எப்படி என்னோட பையன் தான் ஜெயிப்பான், அதனால உன்னோட கடையை மூடுறதுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னோட அப்பா சொல்லுவார். அதுக்கு பேயோட அப்பா வந்து, என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா, லாஸ்ட் மேட்ச்சில் என்னோட பையன் தான் ஜெயிப்பான், அதே மாதிரி இந்த தடவையும் வந்து என்னோட பையன் ஜெயிச்சிருவான், அதனால நீ ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னு 2 பேரோட அப்பாவும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை போட்டதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டையும் வந்து சைன் போட்டாங்க 2 பேரும். அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம பேயோட அப்பா வந்து, இது என்ன இடம், இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல, பார்க்கவே வந்து பழைய கட்டடம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயோட அப்பா வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போவார். அப்போ வந்து, உன்னோட கடை என்ன ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சன்னோட அப்பா கேட்பாரு. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது தான் சன் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்துருவான். பார்த்தோன்னே வந்து ஷாக் ஆயிடுவான். என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த கடையை இழுத்து மூடுற மாதிரி வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சன்னோட அப்பா என்ன சொல்லுவார்னா, நீ எப்படி எனக்கு தெரியும் நீ ஜெயிச்சிருவேன்னு, அவன் தான் தோக்க போகிறான், அதனால நம்ம கடை மூடாது, ஆப்போசிட்டில் இருக்க கடை தான் மூடும், நம்ம நிம்மதியாக இருப்போம்ல அப்பயாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னோட அப்பா வந்து சன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து சன்னுக்கு வந்து இதில் இஷ்டமே கிடையாது. இருந்தாலும் வந்து அவங்க அப்பா வந்து சைன் பண்ணதுனால வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்பான். கேட்டுட்டு அவன் வருத்தம் தான் படுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம பேயோட வீட்டில் வந்து பேயோட அப்பா வந்து சன்னோட வீட்டுக்கு போய் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு அப்புறம் வந்து அவரோட வீட்டுக்கு வரும்போது நம்ம பே வந்து எந்திரிச்சு அப்பா எங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு அவங்க அம்மா வந்து, எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பதில் சொல்லுவாங்க. உடனே வந்து நம்ம பேயும் வந்து அவங்க அப்பாவை தேடிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் வந்து சன்னோட வீட்டிலேருந்து அக்ரிமெண்ட் சைன் போட்டு வருவார். வந்த உடனே வந்து நம்ம பே வந்து என்ன கேட்பான்னா, நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டை சைன் போட்டிங்களான்னு சொல்லி கேட்பான். எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேயோட அப்பா கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பே வந்து அந்த அக்ரிமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவான். வாங்கி படித்து பார்ப்பான். என்னப்பா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே கத்துவான். அதுக்கப்புறமேட்டுக்கு பேயோட அம்மாவும் வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு படித்து பார்ப்பாங்க. இந்த டென்னிஸ் மேட்ச்சில் வந்து யாரோட பையன் தோக்குறானோ அவங்களோட கடையை வந்து இழுத்து மூடணும், அந்த மாதிரி வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் எழுதியிருக்கும். இதை வந்து அவங்க அம்மா படித்த உடனே வந்து அவங்க அப்பாவை பார்த்து திட்ட ஆரம்பிப்பார். என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த கடையை இழுத்து மூடினா உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயோட அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியும் பே வந்து ஜெயிச்சிருவான்னு, ஏன்னா லாஸ்ட்டு மேட்ச்லேயே அவன் ஜெயிச்சிட்டான், அதனால வந்து இந்த மேட்ச்லேயே அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான்னு எனக்கு தெரியும், அதனால நீ அவன் மேலே நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயோட அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, சும்மா வளரிட்டு இருக்காதீங்க, இதுக்கு வந்து நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் பெட்டு கட்டி விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். உடனே வந்து நம்ம பேயோட அப்பா வந்து பேயை பார்த்துட்டு, நீ தான் ஜெயிச்சிருவல்ல, நீ தான் எப்பயும் சொல்லுவல்ல, யூ கேன் டூ இட், ஐ கேன் டூ இட்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பல்ல, அதே மாதிரி உன்னால் முடியும், நீ வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவ, அதனால நீ உன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயோட அப்பா வந்து பே கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேயோட அப்பா என்ன கேட்பான்னா, அதான் உனக்கு தான் அவனை பிடிக்காதுல்ல, அப்புறம் என்ன அவனை தோக்கடிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வந்து நம்ம பே என்ன சொல்லுவான்னா, யார் சொன்னா எனக்கு அவனை பிடிக்காது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறம் நம்ம பேயோட அப்பா வந்து, என்ன சொல்கிற, உனக்கு அவனை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயோட அப்பா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு வந்து பே வந்து திசை திருப்பிடுவான். இருந்தாலும் வந்து அவனுக்கு போன தடவை வந்து அடிபட்டிருந்தது, அதனால தான் வந்து நான் ஜெயித்தேன், இந்த தடவை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால வந்து நான் தோற்றுருவேன், நீங்கள் தான் வந்து தோற்க போகிறீங்க, கடையை இழுத்து மூட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து சொல்லிட்டுருப்பான். அதுக்கு பேயோட அப்பா என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாருன்னா வந்து, நீ வந்து அப்ராட் போகணுன்னு சொன்னல, இந்த மேட்ச்சில் உனக்கு ஜெயிச்சா தான் வந்து நான் உனக்கு வந்து அப்ராட் அனுப்புவேன், இல்லைனா வந்து உன்னால் அப்ராட் போக முடியாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயோட அப்பா வந்து பே கிட்ட சொல்லுவாங்க. உடனே பே வந்து, எதுக்கு அந்த விஷயத்த இங்கே இழுக்கிறீங்க, அதான் ஆல்ரெடி அந்த மேட்ச்சை வந்து பாஸ் பண்ணி கொடுத்துட்டு தானே நான் அப்ராட் போகிறதா சொன்னேன், அப்புறம் இந்த மேட்ச்சுக்கும் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சன் வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்கும்போது வந்து நம்ம பே வந்து ஓடி போய் சன்னுன்னு கத்திட்டு பின்னாடியே போவான். பின்னாடி போய் வந்து நம்ம சன்னோட கையை பிடிச்சிட்ருப்பான். பிடிச்சிட்டு நம்ம 2 பேரும் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். கத்தும்போது வந்து அங்கே சுற்றி இருக்கவங்க, அதாவது சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சன்னு, பே 2 பேரையும் தான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு இருந்தவுடனே வந்து நம்ம சன் என்ன சொல்லுவான்னா, முதல்ல என்கிட்டேருந்து கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே வந்து பே, வா வேறு எங்கேயாவது போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போனவன் வந்து ஒரு வாஷ்ரூமில் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் வந்து கெஞ்சுறான், எப்படியாவது வந்து இந்த மேட்ச்சை வந்து வித்ட்ரா பண்ணிடலாம், இல்லைனா வந்து இந்த மேட்ச் வந்து டை ஆகிற மாதிரி பண்ணிடலாம், ப்ளீஸ் ப்ளீஸ்னு வந்து நம்ம பே வந்து சன் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். உடனே வந்து சன் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம பே என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா வந்து என்னை இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சா தான் அப்ராட் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு, லாஸ்ட்டு மேட்ச்சும் அதுக்காக தான் வந்து நான் வந்து ஜெயித்தேன், நான் அவன் கூட வந்து காம்படிஷனுக்கும் அதுக்காக தான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம பே வந்து சொல்லியிருப்பான். அதுக்கு வந்து சன்னு வந்து, "அப்போ அதுக்காக தான் நீ லாஸ்ட் காம்படிஷனில் வந்து கலந்துக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு வந்து பேயும், "ஆமாம், அதனால இந்த தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணு, நம்ம மேட்சை டையில் முடிக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ்னு வந்து செம்மையாக கெஞ்சிருவான். உடனே வந்து நம்ம சன்னு, "ஏதோ நடந்துட்டு போகுது, அதெல்லாம் எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் சொல்லிடுவான். எப்படி விளையாடுதோ அதே மாதிரியே விளையாடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் சொல்கிறான். உடனே வந்து பே என்ன பண்ணிடுறான்னா, முட்டி போட்டு வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மேட்ச்சை வந்து டையில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். இவன் இப்படி முட்டி போடுறத பார்த்துட்டு வந்து நம்ம சன் வந்து அந்த வாஷ் பேஷன் மேலே வந்து ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டான். ஏறி உட்காந்தா வந்து டேப்பில் உட்காந்ததுனால வந்து தண்ணி வந்து லீக் ஆகிடுச்சு. லீக் ஆனது வந்து அவனோட பேண்ட் ஃபுல்லாக பட்டுடுச்சு. உடனே வந்து நம்ம பே என்ன பண்ணுறான்னா வந்து தண்ணியை தொடச்சிடலாம்னு சொல்லிட்டு அவன் கையாலே வந்து தொடச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு டிஷ்யூ பேப்பரை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்து வந்து நம்ம சன்னோட ஈரம் பட்ட இடத்துல வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கான். இப்படி இவனுங்க 2 பேர் தொடச்சிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த கிளாஸில், அதாவது இவனுங்களோட ஃப்ரெண்டு வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்து இவனுங்க இருக்கிற பொசிஷனை பார்த்துட்டு, "நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் கிளம்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு போவான். இவங்க 2 பேரும் வந்து ஷாக்காக பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வந்து நம்ம சன் வந்து பே கிட்ட, "என்னடா பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவன்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு பே வந்து எப்படியாவது நம்ம ட்ரெயின் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறதுக்காக வருவான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவன் வந்து சன் கிட்ட தான் ஹெல்ப் கேட்க வருவான். போய் சன்னை தான் தேடுவான். ஆனால் வந்து சன் வந்து அங்கே இருக்க மாட்டான். சன் வந்து அவனுக்கு வந்து இன்னும் ஷோல்டர் வந்து வலி அதிகமாக இருக்குன்னு சொன்னான். அதனால் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. உடனே வந்து நம்ம பே என்ன கேட்குறான்னா, "நீங்கள் யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு வந்து டென்னிஸ் பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு யாராவது வந்து கோச்சிங் கொடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து சன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பான். அப்போ தான் வந்து நம்ம சன்னோட ஃப்ரெண்டில் வந்து ஆலின்னு ஒருத்தி இருப்பா. அவள் வந்து, "சரி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போவா. இருந்தாலும் வந்து, "எதுக்காக வந்து நீ இந்த மேட்ச்சை வந்து விளையாடணும்னு நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலி வந்து பே கிட்ட கேட்பா. அதுக்கு பே வந்து நிறைய யோசிப்பான். யோசிச்சுட்டு எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆலியே சொல்லிடுவா, "சன்னை தோற்கடிக்கணுன்றதுக்காக தானே வந்து நீ இந்த மேட்ச்சில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே வந்து பேவும் வந்து, "ஆமாம், நான் அவனை தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மேட்ச்சில் வந்து கலந்துக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம ஆலியும் வந்து, "சரி உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறான். போகும்போது வந்து நம்ம ஆலியும் சொல்லிக் கொடுத்துட்றா, "நீ வந்து அவனை தோற்கடிக்கணும்னா வந்து நீ பாலை வந்து அடிக்கும்போது நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த மார்க்கை தாண்டி பின்னாடி போகாமல் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறம் ஆலியோ வந்து திரும்பி பார்க்கும்போது சன் அங்கே இருப்பான். சன்னும் வந்து, "நீ நல்லா தான் பண்ணுற, அவனுக்கு சொல்லிக் கொடுத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் வந்து ஆலிக்கிட்ட வந்து கண்ணாலேயே வந்து சிக்னல் காமிச்சிருவான். அதுக்கப்புறம் வந்து ஆலியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, "பே வந்து எங்ககிட்ட வந்து டென்னிஸ் சொல்லிக் கொடு" அப்படின்னு சொல்லி கேட்குறான். நாங்கள் என்ன பண்ணட்டும்? சொல்லிக் கொடுக்கணுமா? இல்லை வந்து அவனை வந்து தோற்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை சொல்லிக் கொடுக்கட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அதாவது சன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டுட்ருப்பாங்க. அப்போ சன் என்ன சொல்லுவான்னா வந்து, ஆலிக்கிட்ட ஃபோனை கொடுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆலிக்கிட்ட வந்து, "அவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு உனக்கு தெரியும்ல, அவனோட வீக்னஸ் தெரியும்ல, அதை பார்த்து சொல்லிக் கொடு. அவன் வந்து முன்னேறுறது தான் வந்து எனக்கும் பிடிக்கும். நான் அவனை வந்து பார்த்துக்கிறேன் மேட்ச்சில்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் சொல்லுவான். உடனே வந்து ஆலி, "நீ உண்மையிலேயே இது தான் சொல்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே வந்து நம்ம சன்னும், "ஆமா, நீ அவனுக்கு சொல்லிக் கொடு" அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம ஆலியும் வந்து நம்ம பேக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்காக வந்து முடிவெடுத்துருவா. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம பே கிட்ட வந்து வீக்னஸ் எல்லாம் சொல்லுவா. "நீ வந்து சன்னை தோற்கடிக்கணும்னா வந்து பாலை ஃபாஸ்ட்டாக அடிக்கணும். அப்படி ஃபாஸ்ட்டாக அடிக்கும்போது நீ பின்னாடி நகரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே கிட்ட வந்து அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருப்பா. அதை வந்து நம்ம சன்னும் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவன் சன் வந்து வீட்டுக்கு போயிட்டு அவனோட ஷோல்டருக்குலாம் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்த உடனே என்ன பண்ணுவான்னா வந்து ஒரு ப்ளூ கலர் டீஷர்ட்டை வந்து அவன் மாட்டிக்குவான். மாட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் போகிறதுக்காக கிளம்பிருவான். கிளம்பிட்டு அவன் வெளியில் போகும்போது வந்து அவங்க அப்பா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து நம்ம சன் என்ன சொல்லுவான்னா வந்து, "நான் மேட்ச் விளையாட போகும்போது ஒரு ஃபாரின் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அவன் வந்து இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன்னு சொன்னான். அதனால அவனை மீட் பண்ண போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து சொல்லிட்டுருக்கான். உடனே வந்து அவங்க அப்பாவும் வந்து, "சரி அப்போ இரு, நீ கொஞ்சம் நான் சமைக்கிற சாப்பாடு வந்து உன்னோட ஃப்ரெண்டுக்கு எடுத்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னோட அப்பாவும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே வந்து சன்னும், "அதெல்லாம் வேண்டாம். அவர் நிறைய நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கான். நான் போயிட்டு வரேன்னு" சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம சன்னோட அப்பா வந்து விடவே இல்ல. "இரு, நான் வந்து எடுத்து தரேன்" அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம சன்னு வந்து, "சரி அவங்க அப்பா தான் வந்து எடுத்து தரேன்னு சொல்கிறாருல, வெயிட் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் வெயிட் பண்ணிட்டுருப்பான். அப்போ வந்து அவங்க அப்பாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, அ அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து சாப்பாட ரெடி பண்ணி கொடுக்குறதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஆக்சுவலா வந்து நம்ம சன் வந்து அவனோட அண்ணனை தான் பார்க்க போகிறான். நம்ம சன்னோட அப்பாவுக்கும் வந்து அது தெரிஞ்சிச்சு. அதனால தான் வந்து அந்த சாப்பாட்டில வந்து கேரட் இருக்கும்ல, கேரட் எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா பொறுக்கி வச்சுருவாரு. பொறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அந்த சாப்பாட வந்து நம்ம சன் கிட்ட எடுத்து குடுத்து அனுப்புவாரு. அப்பவே வந்து சன்னுக்கு டவுட் வந்துச்சு. ஏன்னா சன்னோட அண்ணனுக்கு வந்து கேரட் பிடிக்காது. அதனால தான் வந்து அவர் இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம
சன்னோட அப்பா வந்து சன்கிட்ட வந்து இதை போய் அவனோட ஃப்ரெண்டுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புகிறாரு. நம்ம சன்னுக்கும் வந்து லைட்டாக டவுட் வந்துச்சு. இருந்தாலும் வந்து அவங்க 2 பேரும் டேரெக்டாகவே பேசிக்கல. அதே மாதிரி நம்ம சன்னும் வந்து அவனோட அண்ணனை தான் பார்க்க வந்திருக்கான். ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். ஹோட்டலுக்கு வந்த உடனே வந்து அவங்க அண்ணன்ட்ட அம்மா வரலையான்னு சொல்லி கேட்டான். அதுக்கு வந்து அம்மா வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அதனால நான் மட்டும்தான் வந்தேன்னு சொல்கிறான். உடனே வந்து சரி உன்னோட ஷோல்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து சன் என்ன சொல்கிறான்னா, ஷோல்டர் பரவாயில்ல, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடக்க போகுது. என்னோட அப்பா வந்து அந்த டென்னிஸ் மேட்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த டென்னிஸ் மேட்ச்சில் வந்து நாங்கள் யார் தோக்குறோமோ அவங்களோட கடையை வந்து மூடணும். அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டில் வந்து என்னோட அப்பா சைன் பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் வந்து அவங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து அவங்க அண்ணனும் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணாங்க. ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அவங்க அண்ணன் வந்து அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட வந்து கேரட் இல்லாமல் ஒரு ஃபுட்டு, கேரட்டோட ஒரு ஃபுட்டும் வந்து சொல்லிட்டு அப்படி தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து டைரெக்டாக அவங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை தான் வந்து இவங்க சாப்பிட்டுட்ருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து இது என்னோட அப்பா வந்து உனக்காக ரெடி பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் வந்து அந்த சாப்பாடை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதையும் வந்து எதுக்காக அவர் இதெல்லாம் ரெடி பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீனே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பேயை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாகி அவன் தான் அங்கே படுக்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ சன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீ ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுற, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இன்னொருத்தவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் எப்படி சன்கிட்ட வந்து தோற்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னோட ஃப்ரெண்டில் வந்து ஒருத்தன் வந்து சொல்லுவான். உடனே வந்து நம்ம என்ன பண்ணுவான்னா வந்து ரெஸ்ட் எடுக்க சொன்ன பொண்ணுக்கிட்ட வந்து சிரிச்சுட்டு இன்னொருத்தவன்ட்ட வந்து மிடில் ஃபிங்கரை காமிச்சிருவான். காமிச்ச உடனே வந்து அவனுக்கு வந்து செம்மையாக கோவம் வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும்னா வந்து நம்ம என்ன சொல்லுவான்னா, எப்படியா இருந்தாலும் நான் வந்து ஜெயிச்சிருவேன், நான் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம சன்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து நீ போய் ரெஸ்ட் எடு, ரொம்பவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து இவனும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிக்கும்போது வந்து ஒரு டவல் இருக்கும், அவனோட ஸ்வெட்லாம் அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம சன்னோட ஃப்ரெண்டு ஒரு பையன் இருப்பான். அவன் மேலே வந்து அந்த துண்டை வந்து உதறி விட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து கோச் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது கோச்சோட பேர் வந்து காங்க. அவர் வந்து ஒரு கடைக்கு போய் என்ன வாங்குறாருன்னா, அவருக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதாவது அந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஏதாவது பொம்மை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொம்மைக்காக தான் வந்து அந்த இதை வந்து அவர் வாங்குவார். வாங்குறதுக்காக வந்து அமௌண்ட்டை பார்க்குறாரு. அமௌண்ட்டை பார்த்தா அது வந்து 2000. அவரோட மொத்த அமௌண்ட்டே வந்து அவரோட ஃபோனில், அதாவது அக்கௌண்ட் பேலன்ஸே 2189 தான் இருக்குது. இதை வாங்கினா வந்து அவரால் செலவு பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த மாதம் சம்பளம் வேறு கட் ஆகிடுச்சு நம்ம பேக்கும் சன்னுக்கும் நடந்த சண்டையில். அதனால நம்ம கோச் என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த பாக்ஸை திருப்பி இருக்க இடத்துலயே வந்து வச்சிடுறாரு. வச்சிட்ருக்கும்போது தான் வந்து வச்சுட்டு இனிமேட்டுக்கு நம்மளால் வாங்க முடியாதுன்னு நினச்சிட்ருக்கும்போது நம்ம அதாவது பேயோட அண்ணன் வந்து என்ன பண்ணுவான்னா வந்து அந்த பாக்ஸ் வாங்குறதுக்காக கரெக்டாக வருவான். இதை பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம கோச்சுக்கவங்க வந்து நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு போட்டும் வந்து அந்த பாக்ஸை வாங்கி நம்ம கோச்சுக்கவங்க கிட்ட கொடுத்த உடனே அவர் வந்து அதை சாப்பிடுவான்னு பார்த்தா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். உள்ளே பார்த்த உடனே வந்து அவன் எதிர்பார்த்தது வந்து அந்த பாக்ஸில் இல்லை, வேறு ஏதோ வந்து இருந்திருக்கு. அதனால் வந்து நம்ம கோவங்க வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த பாக்ஸை நீனே வச்சுக்கோ, இதுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே வந்து நீ வந்து 2000 இதுதான் வந்து என்கிட்டேருந்து கடன் வாங்கிட்டு இதை வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோச் கோங் கிட்ட வந்து கேட்கும்போது கோங் என்ன சொல்கிறான்னா, நான் கடன்லாம் வாங்கலையே, நீங்கள் 2 பேரும் அன்றைக்கி சண்டை போட்டதுனால எனக்கு வந்து பெரிய லாஸ் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நீ என்னை அவாய்ட் பண்ணல ரொம்ப நாளாக, அதனால நீ வந்து பே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோங் வந்து கிட்ட சொல்கிறான். உடனே வந்து அவாய்ட் பண்ணதுக்கு நீ வந்து இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். உடனே வந்து காங் வந்து ஆமாம், நீ என்னை எவ்வளோ நாள் அவாய்ட் பண்ண, அதுக்கெலாம் சேர்த்து நீனே பே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் வந்து சொல்லிகிட்ருப்பான். அப்படி அவன் வந்து என்ன கேட்பானா வந்து, நீ வந்து மெடிசின்ஸ் தானே படிக்கிறேன்னு சொன்ன, ஆனால் உன்னை பார்த்தா வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்லையே, நீ வந்து வேறு ஏதாவது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோங் வந்து கிட்ட கேட்குறான். அதுக்கு வந்து இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்படியே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம என்ன பண்ணுறான்னா, அவனோட எரேசரில் வந்து பென்சில் வச்சு ஏதோ எழுதிட்டு இருக்கான். அது பென்சில் வச்சு என்ன ஸ்டிக்கரில் எழுதிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அது என்னமோ பண்ணிகிட்ருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு வரும்போது அவன் என்ன பண்ணிடுறான்னா வந்து அந்த வரைஞ்சி வச்சதை வந்து மறைச்சி வச்சிடுறான். மறைச்சி வச்சதுக்கப்புறம் வந்து நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவன் ஃப்ரெண்டு. அதுக்கு வந்து நான் சும்மா தான் இங்கே இருக்கேன், நீ எதுக்காக என்னை கூப்பிட்ட, கீழே விளாட்றதுக்கு கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, உன்னோட அப்பாவும் சன்னோட அப்பாவும் அந்த நடக்க போகிற டென்னிஸ் மேட்ச்க்கு வந்து ஏதாவது டீல் போட்டிருக்காங்களா, அதாவது பெட்டு மாதிரி ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு வந்து நம்ம கிட்ட கேட்குறான். அதுக்கு வந்து யார் சொன்னா இதெல்லாம் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம சன்னு வந்து அவனோட கிளாஸ்க்கு ஆகிறான். ஆனோடனே வந்து நம்ம வந்து ஷாக் ஆன மாதிரி பார்க்குறான். எப்படி அவனுங்க எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னே தெரில, மொத்த ஸ்கூலுக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு.
அதனால வந்து நம்ம பே என்ன பண்றான்னா வந்து நம்ம சன்னைய வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம சன், பே 2 பேரையும் தான் வந்து பார்த்துட்டுருக்காங்க. நம்ம கோங்கோ வந்து இப்ப என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, அதாவது கோச் இருப்பார்ல, அவரு வந்து என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதான் வந்து நம்ம கோங்கோ, போட்டும் வந்து அந்த ஷாப்பிங் மால்ல வந்து ஏதோ வந்து பேசியிருக்காங்க. நம்ம போட் என்ன சொல்றான்னா வந்து கோங்கிட்ட, இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சன்னோட அப்பாவும், பேயோட அப்பாவும் வந்து டீல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதுவும் ஒரு ஆளோட கடைய மூடுற மாரி டீல் போட்டுட்ருக்காங்க. அதனால இந்த மேட்ச வந்து டை ஆக்க வைக்கணும். இல்லன்னா வந்து மொத்த ஸ்கூலுக்கும் தெரிய வச்சோன்னா வந்து நம்ம பிரின்சிபல் வந்து தானாவே இது வேணாம் அப்படின்னு சொல்லிருவாங்க. அதனால வந்து நீ என்ன பண்றன்னா, அங்க இருக்க ஸ்கூல் பசங்கள்ட்ட எல்லாம் வந்து தெரிய தெரிய வை இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோங்கிட்ட சொன்னோனே, கோங் என்ன பண்ணுவான்னா, நம்ம போட் சொன்ன மாரி வந்து ஒரு வாஷ்ரூம்க்கு போயி ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் பேசுற மாரி சன்னோட அப்பாவும், பேயோட அப்பாவும் வந்து ஒரு டீல் போட்டுருக்காங்க. டென்னிஸ் மேட்ச்ல வந்து யார் தோக்குறாங்களோ அவங்களோட கடைய வந்து மூட போறதா பேசிட்டுருக்காங்க. மண்டே தான் அந்த மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் வந்து ஃபோன்ல யார்கிட்டயோ பேசுற மாரி பேசிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிருவாரு. அப்ப அந்த வாஷ்ரூம்குள்ள இருந்தவங்க எல்லாருமே என்ன நெனச்சுட்டாங்கன்னா, அப்படியான்னு நெனச்சுட்டு அப்ப நம்ம எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸும் வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. அப்படியே வந்து இது ஸ்கூல் ஃபுல்லா பரவுனதுனால வந்து நம்ம பிரின்சிபலுக்கும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் சன்னையும், பேயும் வந்து ஒண்ணா கூப்பிட்டு வச்சுட்டு, இந்த அக்ரீமெண்ட் உண்மையா? உங்க அப்பாவும், சன்னோட அப்பாவும் வந்து இந்த டீல் போட்டிருக்கிறது உண்மையான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே சன்னும், பேயும் என்ன பண்றாங்கன்னா, இல்லன்னு சொல்லிட்டு அந்த பிளான் மொத்தமா வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. நம்ம கோச்சுக்கோங்க, போட்டு நெனச்சது எதுவுமே நடக்கல. எங்க அப்பாலாம் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சன்னும் சொல்றான். பேயும் அதுக்கு மாரி எங்க அப்பாவும் அது மாரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டுருக்கான். அப்பதான் வந்து கோச் என்ன சொல்றாருன்னா வந்து, இப்போ வந்து மண்டே வந்து நம்ம இந்த மேட்ச்ச வச்சோம்னா வந்து மேட்ச்க்கு நெறைய பேர் வருவாங்க. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது மேம். அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து பிரின்சிபல் மேம் வந்து, "ஆமா, அதுவும் கரெக்ட்டு தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து பேயும் வந்து, "ஆமா, அந்த மேட்ச் வேண்டாம். அத வந்து டை அப்ல முடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பேயும் வந்து ஆமா சாமி போட்டுட்ருக்கான். அப்போ வந்து நம்ம கோச்சும் அதான் பேயே சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்போ பிரின்சிபல் வந்து, "ஆமா, மண்டே வந்து நெறைய பேர் வருவாங்க. நம்ம வேணா வேற எப்பயாவது வந்து போஸ்ட்போன் பண்ணிடலாமா? முடிஞ்சா அதுக்கு அடுத்த வாரம் அந்த மாரி ஏதாவது வைக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் வந்து கேட்டுட்ருக்காங்க. பிரின்சிபலும் அத பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம பேக்கும் வந்து இது எல்லாத்துக்குமே ஓகே. போஸ்ட்போன் பண்ணுறதுக்கும் ஓகே. மேட்ச டைல முடிக்கிறதுக்கும் ஓகே. எல்லாத்துக்குமே ஓகே. டோர்னமெண்ட்டே கேன்சல் ஆனாலும் வந்து நம்ம பேக்கும் ஓகே தான். அதனால நம்ம பிரின்சிபலும் யோசிச்சு இப்படி வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம சன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, மொத்த பிளானையும் ஸ்பாயில் பண்ணிட்டான். என்ன சொல்றான்னா வந்து, "நம்ம மண்டே வைக்க வேண்டிய மேட்ச வந்து ஃப்ரைடேவே வச்சுட்டா யாரும் வரமாட்டாங்கல்ல, டக்குன்னு முடிஞ்சிரும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அத வேற சொல்ல ஆரம்பிச்சுட்டான். உடனே பேயும், கோச்சும் வந்து ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஏன்னா, அவன் சொன்ன பதிலுக்கு வந்து யாராலயும் எதிர்த்து பேச முடியாது. ஏன்னா வந்து பிரின்சிபல் வந்து கன்ஃபார்ம் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஃப்ரைடே வச்சாங்கன்னா வந்து யாருக்கும் தெரியாது. மண்டே வச்சாங்கன்னு சொல்லிட்டு மண்டேக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஃப்ரைடே யாரும் வரமாட்டாங்க. அதனால நமக்கு சேஃபா வந்து அந்த மேட்ச நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் சொல்லுவாங்க. உடனே பேக் வந்து என்ன பண்ணிட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். சன்னுக்கும் வந்து எதுக்குமே க்ளூ இல்ல. அவனும் வந்து ஓகே சொல்லிட்டான். எதுக்கு சொன்னான்னு அவனுக்கும் தெரியல. சொன்ன உடனே வந்து எப்படியோ வந்து மேட்ச் வந்து ஃப்ரைடே நடக்க ஆரம்பிக்குது. பிரின்சிபலும் ஓகேவான்னு கேட்டதுக்கு 2 பேரும் ஓகேன்னு சொல்ட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணதுனால அவனுக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு. பெட்ல போய் படுத்துக்கிட்டான். அவங்க அம்மா வந்து அவனுக்கு ஃபீவர் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தலையில வந்து எடுத்து வச்சு பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கும்போது வந்து நம்ம பே என்ன சொல்றான்னா, "இது சும்மா நான் வந்து நெறைய நேரம் ப்ராக்டிஸ் பண்ணதுனால வந்த ஃபீவர். வருத்தப்படாதீங்கன்னு" சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா வந்து, "இல்ல வா ஹாஸ்பிட்டல் போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ஏம்மா இதுக்கெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்கீங்க? நான் வந்து செத்துலாம் போயிட மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா வந்து, ஒருத்தவங்க உன்ன லவ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து உனக்கு சின்ன அடிபட்டாலும் வந்து ஒரு பெரிய வருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா வந்து அவங்களோட பையன்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்ருக்காங்க. உடனே வந்து பேவும் என்ன சொல்றான்னா, "என்னை பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு சரியாயிரும். நான் வந்து வெளியில கொஞ்ச நேரம் சுத்துனதுனால தான் இப்படி ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயும் வந்து அவங்க அம்மாகிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்ருக்கான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து, "சரி உன்னோட உடம்ப வந்து நல்லா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சுடுறாங்க. அப்பதான் வந்து நம்ம பேயோட அண்ணன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா வந்து ஸ்டோரி போட்டிருப்பான். நம்ம பேக்கு வந்து ஃபீவர் ஆனது வந்து ஸ்டோரியா போட்டத வந்து நம்ம சன் வந்து பார்த்துருவான். பார்த்துட்டு சரி அவனுக்கு வந்து மெடிசனாவது எடுத்துட்டு போய் குடுக்கலான்னு சொல்லிட்டு மெடிசன் வாங்கிட்டு என்ன பண்ணுவான்னா, நம்ம பேயோட வீட்டுக்கு அந்த கேட் இருக்கும்ல, அந்த கேட்ல வந்து அத மாட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு மாட்டி வச்சுட்ருக்கும்போது, நம்ம போட் வந்து நம்ம சன் அந்த வேலைய பார்த்துட்ருக்கத வந்து பார்த்துருவான். பார்த்த உடனே சன்ன கூப்பிட்டு, "என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். கேட்டுட்ருக்கும்போது வந்து நம்ம சன்னும் பதில் சொல்லாதனால அவன் கையில இருக்க அந்த கவர வந்து வாங்கி பார்த்தா ஃபுல்லா மெடிசின்ஸு. மெடிசின்ஸ பார்த்தோனே பேக்காக வாங்கிட்டு வந்தியான்னு சொல்லிட்டு நம்ம போட் வந்து சன் கிட்ட கேட்டுருவான். உடனே சன் வந்து ஆமா அப்படின்னு சொன்னதும் போட் வந்து என்ன பண்ணான்னா, "நீ வீட்டுக்குள்ள போய் பேயே பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட் வந்து நம்ம சன்ன வந்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவான்.
கூட்டிட்டு வந்தோனே நம்ம சன்னு வந்து போலாமா, வேண்டாமா அப்படியே யோசிச்சுட்ருப்பான். அதுக்கு வந்து போட் என்ன சொல்றான்னா, "நீ உள்ள போய் வந்து அவன்ட்ட இந்த மருந்த நீனே குடுத்துரு. நான் வந்து வெளியில யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு போட் வந்து சன் கிட்ட சொல்லுவான். அதுக்கு சன் வந்து, "நீயே இத போய் குடுத்துற, எந்த பிரச்சனையும் வராதுன்னு" சொல்லி சொன்ன உடனே நம்ம போட் என்ன பண்ணிட்டான்னா வந்து, பேயோட ரூம்குள்ள வந்து சன்ன வந்து தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்ட உடனே சன்னுக்கு வந்து, சரி வந்தது தான் வந்துட்டு அவனுக்கு மருந்தையும் குடுத்துட்டு, ஃபீவர் எப்படி இருக்குன்னு பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவான். உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம பே வந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு நம்ம சன் வந்து பேயோட பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு என்ன பண்றான்னா வந்து அவனோட கைய வச்சு, அவனுக்கு ஃபீவர் சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக கைய வச்சுட்ருப்பான். கைய வச்ச உடனே வந்து நம்ம பே வந்து எந்திரிச்சுருவான். எந்திரிச்சு அம்மான்னு கத்த ஆரம்பிப்பான். "ஏன் திருப்பி வந்து செக் பண்ணுறீங்களா? எனக்கு சரியாயிடுச்சு" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து நம்ம சன்னு வந்து "என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உடனே வந்து பே எந்திரிச்சுருவான். எந்திரிச்சு "சன் நீயா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்ல வந்து பார்த்துட்டுருப்பான். "நீ எப்படி உள்ள வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். உடனே வந்து நம்ம சன் என்ன சொல்றான்னா, "நான் உன்ன பார்த்து வருத்தப்படுறேன். அதனால தான் வந்து உனக்கு ஃபீவர் சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்ன வந்து சொல்லுவான். உடனே பே வந்து "உண்மையிலேயே என்ன பார்த்து வருத்தப்பட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம சன் என்ன சொல்றான்னா வந்து, "இல்ல நீ வந்து மேட்ச்ல தோத்துட்டீன்னா, அதுக்கப்புறம் எனக்கு ஃபீவர் இருந்துச்சு. அதனால தான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு நீ காரணம் சொல்லுவல்ல. அப்படி சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து நீ எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தேன். அதுவும் இல்லாம மெடிசினும் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்னு" சொல்லி சொன்ன உடனே பே வந்து என்ன சொல்றான்னா சன் கிட்ட, "நீ வந்து என்ன பார்த்துக்கிறத பார்த்தா வந்து அம்மா பார்த்துக்கிற மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயும் வந்து சன் கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு "எனக்கு ஃபீவர் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து சன் கிட்ட சொல்லும்போது, சன்னும் வந்து அவனோட தலையில வந்து கைய வச்சுட்டு செக் பண்ணி பார்ப்பான் ஃபீவர் இருக்கான்னு. அப்புறம் வந்து பார்த்தா, "ஆமா ஃபீவர் இருக்கு. அதனால வந்து நீ இந்த இத போட்டுக்கோ. அப்ப வந்து சரியாயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபீவருக்காக தலையில வந்து மாட்டுறத வந்து எடுத்து, அவன் வந்து நம்ம பேயோட தலையில வந்து ஒட்டி விடுவான். ஒட்டி விட்டதுக்கப்புறம் வந்து, "நீ உண்மையிலேயே வந்து ரொம்ப வருத்தப்படுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பே வந்து நம்ம சன் கிட்ட திருப்பி கேட்குறான். அதுக்கு வந்து சன் என்ன சொல்றான்னா, "சத்தியமா இல்ல. நீ தோத்ததுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபீவர் இருந்துச்சு. அதனால தான் நீ ஜெயிச்சேன்னு சொல்லுவல்ல. அதனால தான் வந்து உனக்கு ஃபீவர் சரியாகுதா இல்லையான்னு வந்து பார்க்கறதுக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து திருப்பியும் வந்து பே கிட்ட சொல்லுவான். பே வந்து உடனே வந்து நம்ம சன்ன பார்த்துட்டு, "நீ உன்ன பார்த்தா அப்படி தெரியலையே. நீ வந்து உண்மையிலேயே வருத்தப்படுற மாரி தான் தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து சன்ன பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பான். உடனே சன் வந்து, "சரி நீ நல்லா ரெஸ்ட் எடு. உனக்கு வந்து உடம்பு சரியாகலன்னா வந்து அப்புறம் மேட்ச் ஒழுங்கா விளையாட முடியாது. அதனால வந்து நீ வந்து ஒழுங்கா சரியா வந்து உன்னோட உடம்ப வந்து சரி பண்ணிக்கோ. அப்பதான் வந்து நம்மளால விளையாட முடியும். இல்லன்னா நானே வந்து போஸ்ட்போன் பண்ணிருவேன் மேட்ச்ச" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து பே கிட்ட சொல்லுவான். உடனே வந்து பேயும் சரி நீ இப்ப கிளம்புன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம், அடுத்த நாள் வந்து மேட்ச் வந்து எப்பயும் போல ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா பேக்கு வந்து ஃபீவரும் சரியாயிடுச்சு. அப்புறம் வந்து ஃபீவர் சரியான உடனே நம்ம பே என்ன பண்ணுறான்னா வந்து சன்னையே திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கான். சன் வந்து என்ன பண்ணுறான்னா மேட்ச்க்காக வந்து ட்ரெஸ்ஸ வந்து சேஞ்ச் பண்ணிட்டுருக்கான். சேஞ்ச் பண்ணிட்டுருக்கும்போது வந்து நம்ம சன் வந்து பே கிட்ட "எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்கன்னு?" கேட்பான். அதுக்கு வந்து பே வந்து என்ன சொல்லுவான்னா, "இல்ல உன்னோட ஷோல்டர் சரியாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக தான் உன்ன பார்த்துட்டுருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே வந்து சன் கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறம் சன்னு வந்து "எப்பயோ நடந்ததுக்கு இப்ப நீ கேட்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு சன் கேட்பான். உடனே வந்து நம்ம பே வந்து டக்குன்னு வந்து அவனோட ஷோல்டர வந்து ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். உடனே சன் வந்து "என்ன பண்ற? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பே என்ன சொல்லுவான்னா, "இல்ல உன்னோட ஷோல்டர் உண்மையிலேயே சரியாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டர பிடிச்சு அமுத்தி அமுத்தி பார்ப்பான். அமுத்தி பார்க்கும்போது வலிக்குதான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து சன் வந்து "வலிக்கல" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, "அப்போ ஷோல்டர் சரியாயிடுச்சு. அதுவும் இல்லாம வந்து நீ கேட்டதுக்கு வந்து நான் இன்னும் மறக்கல. எனக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல நடந்தது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயும் வந்து சன் கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவான். "என்ன சொல்றான் இவன்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னும் வந்து யோசிச்சுட்ருப்பான். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பே என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். பேயும் வந்து மேட்ச்க்காக வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவனும் கிளம்ப ஆரம்பிச்சுருவான். கிளம்பும்போது நம்ம சன்னும் வந்து பேயவே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பே சொன்னத வந்து யோசிச்சுட்ருப்பான். "என்னது அவன் ஞாபகம் வச்சிருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, "இவன் ஏதோ பண்ணியிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அவன் முதுக வந்து செக் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா வந்து ஒரு பொம்மைய வந்து அதாவது நம்ம பே வந்து எரேசர்ல வரைஞ்சு, அந்த எரேசர எடுத்துட்டு வந்து நம்ம சன்னோட முதுகுல வந்து ஒட்டி விட்டுருப்பான். அதனால அதோட அச்சு வந்து அப்படியே வந்து சன்னோட முதுகுல வந்து பட்டுரும். உடனே வந்து சன்னும் ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது, "என்னடா இது பொம்மை?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே, "எனக்கு தெரியும் இவன் வந்து சும்மாலாம் வந்து என்ன டச் பண்ண மாட்டான். ஏதோ பண்ணியிருக்கான்ட்டு." அதுக்கப்புறம் இந்த பொம்மைய வந்து யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் சின்ன வயசுல இவங்க யூஸ் பண்ண பொம்மை மாரி தெரியும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அதாவது அன்னைக்கு நைட்டு வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம சன்னும் பேயும் வந்து வார்ம் அப் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க 2 பேரோட வீட்லருந்தும் வந்து பேரண்ட்ஸும் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கும்போது நம்ம சன்னோட அப்பா தான் வந்து மேட்ச்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வராரு. அதுக்கப்புறம் தான் வந்து பேயோட அப்பா வராரு. வந்து எல்லாருக்கும் வந்து வணக்கம் வச்சுட்டு வந்துட்டுருக்காரு. வந்துட்டுருக்கும்போது வந்து கோச்ச பார்த்த உடனே கோச்சுக்கும் வந்து வணக்கம் வைக்கிறாரு. அப்ப தான் வந்து நம்ம சன்னோட அப்பா வந்து பேயோட அப்பாவ பார்த்து, "உனக்கு வந்து பங்க்சுவாலிட்டினா என்னன்னு தெரியாதா? எப்போ வந்திருக்க? இவ்ளோ லேட்டா வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சன்னோட அப்பா வந்து பேயோட அப்பாவ வந்து பார்த்து திட்ட ஆரம்பிச்சுருவாரு. உடனே பேயோட அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா, 1:00 தானே மேட்ச்சு. அதே மாரி நான் 1:00 தான் வந்திருக்கேன். அது எப்படி லேட் ஆகும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே வந்து சன்னோட அப்பா வந்து, "இல்ல
நீ வந்து உன்னோட பையன் மேட்ச்னா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வரணும். அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னோட அப்பா வந்து சொல்ல ஆரம்பிப்பாரு. உடனே வந்து பேயோட அப்பாவும், அதெல்லாம் இல்ல. உன்ன மாரி நான் வேலை வெட்டி இல்லாமலாம் இருக்கேன். என்னோட ஹோட்டல்ல வந்து நெறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதனால வந்து நான் அத பார்க்கணும். அதனால தான் வந்து லேட்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயோட அப்பா சொல்லுவாரு. உடனே வந்து சன்னோட அப்பா, நல்ல கஸ்டமர்ஸு. நானும் தான் கடை வச்சிருக்கேன். ஆனா நான் சீக்கிரமா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உன்னோட கடைக்கு யார் வருவா? என்னோட கடைக்கு தான் நெறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேயோட அப்பா வந்து இவங்க 2 பேரும் வந்து மாத்தி மாத்தி திருப்பி சண்டைய தான் போட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து கோச் என்ன சொல்றாருன்னா வந்து, மேட்ச் ஆரம்பிக்க போது 2 பேரும் உள்ள போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்து நம்ம போட்டும் வந்து கோச் கிட்ட வந்து பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா வந்து, "நீ வந்து கவலைப்படாத. நம்ம வந்து நம்மளால முடிஞ்சத பண்ணோம். இந்த மேட்ச்ச வந்து யாராலயும் தடுக்க முடியல. அதனால விளையாடட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட் வந்து கோச் கிட்ட சொல்லுவாங்க. உடனே வந்து கோச் வந்து பே கிட்டயும், சன் கிட்டயும் "மேட்ச்க்கு ரெடியா? அப்போ உள்ள வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்லிட்டுருப்பாரு. உடனே வந்து நம்ம சன்னும், பேயும் வந்து அந்த மேட்ச் விளையாடுறதுக்காக வந்து உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து சன் வந்து அவனோட அம்மா வர்றதுக்காகவும் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பான். அப்போ வந்து கரெக்ட்டா வந்து உள்ள வாங்கன்னு சொல்லப்போ வந்து அவங்க அம்மா வந்திருப்பாங்க. வந்தவுடனே சன் வந்து "அம்மா வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா வர்றத பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா வந்து, "இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல வந்து என்ன அக்ரீமெண்ட் நடந்திருக்கு எல்லாமே வந்து எனக்கு தெரியும். நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு நம்ம சன்னோட அம்மா வந்து சன் கிட்ட சொல்லிட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து சன்னோட அப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்க போது காயின் வந்து டாஸ் பண்றாங்க. நம்ம சன் வந்து டெயில் சொல்றான். அதே மாரி வந்து கோச் வந்து காயின டாஸ் பண்ணும்போது டெயில் தான் விழுந்தது. அதனால வந்து நம்ம சன் வந்து சர்வ் பண்றான். நம்ம பே வந்து அத வந்து டிஃபென்ஸ் தான் பண்ணிட்டுருக்கான். அதுக்கப்புறம் வந்து இவனுங்களும் மேட்ச்க்கு வந்து ரெடியாகி அவனுங்களோட பொசிஷன்ல வந்து நிக்கிறாங்க. நம்ம சன் வந்து ஃபர்ஸ்ட்டு சர்வ் வந்து போடுறான். இப்படியே வந்து 2 பேரும் வந்து அ மேட்ச் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கோச் வந்து நடுவுல இருந்துட்டு இவங்க 2 பேரும் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மார்க் போடுறதுக்காக வந்து ஒரு சேர் மேல வந்து ஏறி உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் சன்னோட அப்பாவும் வந்து நம்ம சன்ன வந்து சேர் அப் பண்ணிடுறதுக்காக வந்து போர்டு எழுதி வச்சுட்டு, அவரும் ஒரு பக்கம் கத்திட்டுருப்பாரு. அதே மாரி பேயோட அப்பாவும் வந்து நம்ம பேய வந்து சேர் அப் பண்ணுறதுக்காக அவரும் போர்டு எழுதி கத்திட்டுருப்பாரு. அப்போ வந்து நம்ம சன் வந்து ஃபர்ஸ்ட்டு சர்வ் பண்ணலான்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிருவான். ஸ்டார்ட் பண்ணோனே நம்ம பேயும் சன்னும் வந்து மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க எப்படியோ வந்து கேம் வந்து நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா மேல இருக்க அவங்க அப்பா, அம்மா தான் வந்து தேவையில்லாம வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சன்னோட அப்பாவும் சரி, பேயோட அப்பாவும் சரி மாத்தி மாத்தி வந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. "பாரு என்னோட பையன் தான் ஜெயிக்க போறான்." அந்த மாரி வந்து இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கோச்சு, அங்க இருக்க எல்லாருமே பார்க்க வந்தவங்க எல்லாருமே வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. கீழ நம்ம சன்னும், பேயும் அதெல்லாம் கண்டுக்காம வந்து கேம் விளையாடிட்டே இருக்காங்க. இப்படியே வந்து நம்ம பேயும் வந்து அந்த பால கரெக்ட்டா பார்த்து அடிக்கிறான். அதே மாரி வந்து நம்ம சன்னும் வந்து அத பார்த்து அடிச்சிட்டுருக்கான். அப்படி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிக்கும்போது வந்து நம்ம சன் வந்து ஃபர்ஸ்ட்டு கேம்ல வந்து பாஸ் ஆயிடுறான். அதாவது வின் பண்ணிடுறான். உடனே வந்து அவங்க அப்பா வந்து, "என்னோட பையன் தான் வின் பண்ணான்." அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பே வந்து தோத்ததுனால வந்து ஸ்கோர் போர்டு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு கேம்ல வந்து 15 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சன்னுக்கு வந்து போட்டுடுறாங்க. நம்ம பே வந்து 0ல தான் இருப்பான். அடுத்து திருப்பி வந்து செகண்ட் கேம் வந்து விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. செகண்ட் கேம்ல வந்து இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி எப்பயும் போல அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. மேல இருக்கவங்க பேரண்ட்ஸும் வந்து 2 பேரையும் வந்து சியர் அப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே இவங்க விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து, செகண்ட் கேம்ல வந்து நம்ம பே வந்து வேகமா அடிக்க ஆரம்பிச்சுருவான். அடிச்சதுல வந்து நம்ம சன் வந்து அடிக்கிறதுக்கு வந்து தவறிருவான். அதனால வந்து செகண்ட் கேம்ல வந்து நம்ம பே தான் ஜெயிச்சுருவான். அதனால ஸ்கோர் போர்டு எப்படி இருக்கும்னா வந்து 2 பேருக்கும் வந்து ஈக்குவலா வந்து 15, 15 இருக்கும். இதுவரையும் 2 கேம் தான் முடிஞ்சிருக்கு. இதே மாரி ஒரு பர்ட்டிகுலர் கேம் விளையாண்டா தான் வந்து ஒரு செட்டு முடிஞ்சதா அர்த்தம். இதே மாரி வந்து 3 செட்டு விளையாடுவாங்க. 3 செட்ல வந்து யார் ஹை மார்க்கோ அவங்க தான் வந்து இந்த கேம்ல ஜெயிச்சதா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து இவங்களும் வந்து 3 கேம் விளையாடுறதுக்காக ஆரம்பிச்சுட்ருப்பாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது ஸ்கோர் போர்டையும் காமிச்சிட்டே இருக்காங்க. ஸ்கோர் போர்ட ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நம்ம சன் தான் வந்து லீடிங் மாரி தெரியுது. இப்படியே வந்து விளையாடிட்டு இருக்கும்போது கடைசியில வந்து ஃபர்ஸ்ட்டு கேம் வந்து முடிய போற நெலம வந்துருச்சு. அப்போ வந்து நம்ம பே அடிக்கிறான் வேகமா. நம்ம சன்னும் வந்து வேகமா அடிச்சதுனால வந்து பே வந்து அத மிஸ் பண்ணிட்டான். சன் வந்து ஃபர்ஸ்ட்டு செட்ல வந்து ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சது மட்டும் இல்லாம வந்து அவன் வந்து மொத்தம் வந்து நெறைய கேம் விளையாடிருக்காங்க. அதில 7 கேம் வந்து நம்ம சன் ஜெயிச்சிருக்கான். 5 கேம் தான் வந்து பே ஜெயிச்சிருக்கான். அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு செட்ல வந்து நம்ம சன் தான் வந்து வின் பண்ணியிருக்கான். உடனே வந்து அவங்க அப்பா வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பேயோட அப்பா வந்து "ஃபர்ஸ்ட்டு கேம்ல தானே விட்ட, செகண்ட் கேம்ல புடிச்சிடலாம். அதனால வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து நம்ம பேயோட அப்பா வந்து போட்ட வந்து கீழ அனுப்பி, "அவன போய் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு போட்டு வந்து நம்ம கோச்ச வந்து பார்த்துட்டுருக்காரு. பார்த்துட்டு, "பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டும் வந்து சொல்றான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம பேயோட அப்பா வந்து விடுறதாவே இல்ல. போய் வந்து சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு போட்ட வந்து தொரத்துறாரு. உடனே வந்து நம்ம போட்டும் வந்து நம்ம பேய வந்து சமாதானப்படுத்துறதுக்காக கீழ வருவாங்க.
அப்போ வந்து நம்ம சன்னோட அப்பாவும் வந்து சன்னை சமாதானப்படுத்துறது. அதாவது ரொம்ப மூச்சு வாங்குன்றதுனால வந்து பாட்டிலில் தண்ணி குடுக்குறதுக்காக வந்து 2 பேரும் வந்து கீழ இறங்கி வராங்க. இறங்கி வரும்போது நம்ம போட் என்ன சொல்றான்னா வந்து, "நீ தோத்தாலும் பரவால்ல, நான் அப்பாவ சம்மதிக்க வச்சு உன்ன வந்து அப்ராட்ல வந்து படிக்க வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போட் வந்து நம்ம பே கிட்ட சொல்லிட்டுருப்பான். சொன்னோனே பே என்ன சொல்றான்னா, "நான் அவன பார்த்துலாம் பயப்படல. என்னால விளையாட முடியும். நான் வந்து கான்சன்ட்ரேட்டடா தான் இருக்கேன். அதனால நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு போட் கிட்ட சொல்லுவான். உடனே வந்து போட்டும், "அப்ப நீ போய் விளையாடுன்னு" சொல்லுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சன்னோட அப்பாவும், "நீ போய் அடுத்த கேமையும் வந்து வின் பண்ணிரு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவாரு. கோச்சும் வந்து நீங்க 2 பேரும் ரெடியான்னு வந்து திருப்பி கேட்பாரு. 2 பேரும் வந்து ரெடின்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி வந்து கேம வந்து ஆரம்பிக்கிறதுக்காக 2 பேரையும் வந்து போய் அந்த டென்னிஸ் கோர்ட்ல போய் நிக்க சொல்லுவாங்க. உடனே வந்து நம்ம சன்னும், பேயும் வந்து நம்ம கோச் சொன்ன மாரியே வந்து டென்னிஸ் கோர்ட்ல ஆப்போசிட் சைட்ல வந்து போய் நிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி நின்னுட்டு இருக்கும்போது, நம்ம பே வந்து சன் கிட்ட ஓகேவான்னு சொல்லி கேட்பான். சன்னும் வந்து பே கிட்ட வந்து ஓகேவான்னு கேட்பான். அப்புறம் 2 பேரும் ஓகே ஆனதுனால 2 பேரும் வந்து திருப்பி வந்து செகண்ட் செட் மேட்ச்ச வந்து விளையாடுறதுக்காக வந்து போய் அந்த டென்னிஸ் கோர்ட்ல நிப்பாங்க. இந்த தடவ ஃபர்ஸ்ட்டு சர்வ் வந்து நம்ம பே தான் பண்ணுவான். பண்ண உடனே நம்ம சன்னும் வந்து ஈக்குவலா வந்து அடிக்க ஆரம்பிச்சுருவான். அடிச்சுட்டு இருக்கும்போது இவங்களோட மேட்ச் வந்து அப்படியே வந்து எப்பயும் போல நம்ம சன் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு லீட் எடுத்திருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு செகண்டும் அவன் தான் லீட் எடுத்திருக்கான். இந்த மாரி வந்து கேமும் வந்து வின் ஆயிட்டுருக்கு. ஆனா வந்து கொஞ்ச நேரம் போக போக வந்து 1/2 அன் ஹவருக்கு மேல ஆனதுனால, அங்க இருக்க ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 1/2 அன் ஹவருக்கு மேல இந்த கேம் போயிருச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ டை ஆயிருச்சு. இவனும் 6 கேம் வின் பண்ணியிருக்கான். அவனும் 6 கேம் வின் பண்ணியிருக்கான். இதோட டை மேட்ச்சு. அப்போ வந்து இன்னும் ஒரு ரவுண்டு தான் வைப்போம். இந்த ரவுண்டில வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து செகண்ட் செட்ல வின்னர்ன்னு சொல்லிட்டு நம்ம கோச் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம பே அடிக்கும்போது வந்து நம்ம சன் வந்து கீழ விழுந்துடுறான். அதனால வந்து நம்ம செகண்ட் செட்ல வந்து நம்ம பே தான் வின் பண்ணியிருக்கான். பே வந்து 7 கேம்ஸ் வின் பண்ணியிருக்கான். நம்ம சன் வந்து 6 கேம்ஸ் தான் வின் பண்ணியிருக்கான். அதனால செகண்ட் செட்ல வந்து நம்ம பே ஜெயிச்சுட்டான். இப்பயும் வந்து 2 பேரும் வந்து டைல தான் இருக்காங்க. ஏன்னா வந்து அவன் ஒரு செட்டு ஜெயிச்சிருக்கான். இன்னொருத்தவன் இன்னொரு செட்டு ஜெயிச்சிருக்கான். சன்னும் ஒரு செட்டு, பேயும் ஒரு செட்டு. இப்படியே வந்து மேட்ச் போயிட்டுருக்கு. இத வந்து நம்ம கோச் கோங் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட பாதி நாள் கிட்ட விளையாடிட்டாங்க. அதனால 2 பேரும் டயர்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம இந்த மேட்ச்ச வந்து தள்ளி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோங் வந்து யோசிச்சுட்ருப்பாரு. அப்போ தான் வந்து நம்ம சன்னு, பே 2 பேரையும் வந்து கூப்பிட்டு நிறுத்தி, நம்ம இந்த மேட்ச்ச வந்து போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் வந்து சொல்லிட்டுருப்பாரு. அப்போ வந்து நம்ம சன்னோட அப்பாவும், பேயோட அப்பாவும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம பேயோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா, "என்ன சொல்றீங்க? இன்னைக்கே வந்து எல்லா மேட்ச்சையும் முடிச்சிடலாம். எதுக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணுறீங்க? எனக்கு வந்து டைம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் நிறைய வேலை இருக்குது. சும்மாலாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால இன்னைக்கே மேட்ச்ச முடிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேயோட அப்பா வந்து கோச் கிட்ட சொல்லுவாரு. அதே மாரி தான் வந்து சன்னோட அப்பாவும் வந்து, "இல்ல மேட்ச் வந்து இப்பயே வச்சு முடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா இங்கே சன்னும், பேயும் வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க. பேக்கு வந்து செம்மையா கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சன்னும் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். கோச் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனா வந்து சன்னோட அப்பாவும், பேயோட அப்பாவும் வந்து கேட்குற ஐடியாலே இல்ல. அதனால வந்து நம்ம கோச் வந்து இருந்தாலும் வந்து திருப்பி வந்து சொல்லி பார்க்குறாரு. ரொம்ப டயர்டா இருக்காங்க வேண்டான்ட்டு. அதுக்கு வந்து பேயோட அப்பா என்ன சொல்றாருன்னா வந்து, "விளையாடும்போது இப்படி டயர்ட் ஆகுறது வந்து நார்மல் தானே. என்னோட பையன் வந்து இதோட பெரிய மேட்ச்லாம் விளையாடிருக்கான். அதனால வந்து விளையாடட்டும். அதுதான் வந்து ஃபேரு. இன்னைக்கே வந்து மேட்ச் வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட அப்பாவும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து கோச் வந்து வேறு வழி இல்லாம சரி அப்போ விளையாடட்டும்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா, அம்மா கிட்ட சொன்ன உடனே செட்டு 3யும் ஆரம்பிக்குது. செட் 3ல வந்து நம்ம சன் தான் வந்து சர்வ் பண்றான். பே வந்து அடிக்கிறதுக்காக வந்து அவனும் வந்து ரெடியா இருக்கான். அப்போ வந்து நம்ம சன் வந்து சர்வ் பண்ணும்போது நம்ம பே என்ன பண்ணிடுறான்னா வந்து கீழ விழுந்துடுறான். கீழ விழுந்ததுனால வந்து ஃபர்ஸ்ட்டு கேமில் வந்து நம்ம சன் தான் வின் ஆகுறான். அவனுக்கு வந்து ஆல்ரெடி டயர்ட் ஆனதுனால தான் வந்து இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கோச் எல்லாருமே வந்து நீ ஓகேவான்னு சொல்லிட்டு நம்ம பே கிட்ட கேட்கும்போது, பே என்ன சொல்றான்னா, "நான் ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இருந்தாலும் வந்து கோச் வந்து பேய வந்து "இங்கே வா, நான் ஒரு தடவ உன்ன பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே வந்து நம்ம பேய வந்து கிட்ட போறான். கிட்ட போனதுக்கப்புறம் வந்து பே கிட்ட வந்து கோச் "நீ உண்மையிலேயே ஓகேவான்னு" சொல்லி கேட்குறான். உடனே வந்து நம்ம பே "ஓகே தான், கேமை ஸ்டார்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே சொல்றான். திருப்பியும் வந்து மேட்ச் ஆரம்பிக்குது. 2 பேரும் மாற்றி மாற்றி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரோட அப்பாவும் வந்து மேலேருந்து 2 பேருக்கும் சியர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கீழ வந்து நம்ம பேயும் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். சன் வந்து அடிக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா வந்து ஃபுல்லா மங்கலாயிருது. மங்கலானோனே பே எங்க இருக்கான்னே வந்து அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம சன் கீழ விழுறதுக்காக போன உடனே நம்ம பே என்ன பண்ணுறான்னா வந்து பேட்டை கீழ போட்டு வந்து நம்ம சன்ன வந்து பிடிக்கிறதுக்காக அந்த நெட்டெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமேட்டுக்கு சன்னோட தலைய வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுறான். பிடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம பேயும் வந்து கீழ விழுந்துடுறான். 2 பேருமே வந்து செம்ம டயர்டா இருக்காங்க. அதனால வந்து மேட்ச் வந்து வின் ஆனாங்களா, தோத்தாங்களான்றத வந்து சொல்ல முடியல. 2 பேரோட மேட்ச்சும் வந்து இப்போ டைல தான் இருக்கு. இனிமேட்டுக்கு எப்படி ஆகப்போகுதுன்னும் தெரியல. 2 பேரும் வந்து அந்த டென்னிஸ் கோர்ட்லேயே வந்து அப்படியே படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு
2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு, ஓகேவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. பார்த்ததோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து ஒரு சின்ன மொமெண்ட் வந்து காமிக்கிறாங்க. நம்ம வந்து உடம்பு சரியானதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம சன் வந்து நடந்துகிட்ருக்கும்போது நம்ம சன்னை கூப்பிட்றான். கூப்பிட்டுட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னை வந்து கேட்குறான். அதுக்கு வந்து என்ன கேட்குறான்னா வந்து, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். ஓடி வந்து டக்குன்னு வந்து நம்ம சன்னை பிடிச்சி என்ன சொல்கிறான்னா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து சன் வந்து எதுக்கு தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். வந்து சும்மா நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 கையை வந்து விரிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து வா வா என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சன் கிட்ட கேட்பான். உடனே வந்து சன் வந்து என்ன இவன் உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருப்பான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம சன்னை வந்து கட்டி பிடிச்சிட்ருப்பான். ஏன்னா வந்து அவன் வந்து ஃபீவருன்னொடனே வந்து நம்ம சன் வந்து வந்து பார்க்க போயிருப்பான். அவனோட வீட்டுக்கு போய் மெடிசன்லாம் கொடுத்ததுனால வந்து நம்ம வந்து சன்னை வந்து டைட்டாக கட்டி பிடிச்சிட்டான். சன்னுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்க, யாராவது பார்த்தா என்ன பண்ணுவ, உன்னோட அப்பா பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சன்னோட அப்பா தான் வந்து கடையை திறக்கிறாரு. அப்போ வந்து சன் வந்து போய் ஒளிஞ்சுக்க சொல்லிடுவான். நம்ம வந்து ஒரு குப்பை தொட்டிக்கு சைடில் போய் வந்து ஒளிஞ்சுக்குவான். அப்போ தான் வந்து அவங்க அப்பா வந்து நீ இப்போ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னோட அப்பா வந்து நம்ம சன் கிட்ட கேட்பாரு. சன் வந்து இல்லை சும்மா தான் வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே வந்து சன்னோட அப்பா வந்து ஏன் உன் மேலே வந்து இவ்வளோ கேவலமாக ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னோட அப்பா வந்து சன்னை பார்த்து கேட்பான். அதுக்கு வந்து சன் என்ன சொல்லுவான்னா, நான் வெளியில் வந்து ஒரு டாகை பார்த்தேன். அந்த நாய் அழகாக இருந்ததுனால வந்து தூக்கி கொஞ்சிட்டு இருந்தேன். அது கூட விளையாடிட்டு இருந்தேன். அதான் இந்த ஸ்மெல் அப்படின்னு சொல்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சன்னோட அப்பா வந்து நீ நாய் வளர்க்கலான்னு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து சன் இல்லை அந்த நாய் ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருந்துச்சு. அதனால தான் வந்து அதை கட்டி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அப்பாவும் அவரோட வேலையை பார்க்க போயிருக்காரு. நம்ம சன்னும் வந்து அவனோட வேலையை பார்க்குறதுக்காக வீட்டுக்குள்ளே போயிடுவான். இந்த பக்கம் நம்ம தான் வந்து இந்த கான்வர்சேஷனை வந்து ஒரு குப்பை தொட்டிக்கு பின்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து என்னடா இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, என்னை பற்றி தப்பாக இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அந்த குப்பை தொட்டியை வந்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பான். ஸ்மெல் பண்ணி பார்த்தா அதுலேருந்து ஸ்மெல் வரல. அதுக்கப்புறம் இவனே ஸ்மெல் பண்ணி பார்ப்பான். அப்புறம் பார்த்தா அப்போ அவங்க சொல்கிறது உண்மைதான்னு சொல்லிட்டு இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பான். இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.